வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 39வது பொது பட்டமளிப்பு வைபவம் துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீசத் குணராஜா தலைமையில் இன்று காலை ஆரம்பமானது. மரபார்ந்த பண்பாட்டு அணிவகுப்புடன் பல்கலைக்கழகத்தின் பீடாதிபதிகள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மற்றும் அலுவலர்கள் அணிவகுத்து வர கொடி குடை ஆளவட்டங்கள் சகிதம் விழா அரங்குக்கு வருகை தந்த துணைவேந்தர் அமர்வுகளுக்கு தலைமை தாங்கி பட்டங்களையும் பரிசில்கள் மற்றும் தகமை சான்றிதழ்களையும் வழங்கி வைத்தார். இன்று முதல் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை 13 அமர்வுகளாக நடைபெறவுள்ள இந்த பட்டமளிப்பு வைபவத்தில் 3920 மாணவர்கள் பட்டங்களை பெறவுள்ளனர். இம்முறை உயர்பட்ட படிப்புகள் பீடம், இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடம், கலை பீடம், பொறியியல் பீடம், விவசாய பீடம், முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடம், மருத்துவ பீடம், தொழில்நுட்ப பீடம், இந்து கற்கைகள் பீடம், சித்த மருத்துவ பீடம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னைநாள் வவுனியா வளாகத்தை சேர்ந்த வியாபார கற்கைகள் பீடம், பிரயோக விஞ்ஞானங்கள் பீடம் மற்றும் தொழில்நுட்ப கற்கைகள் பீடம் ஆகியவற்றை சேர்ந்த மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட உள்ளதுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தில் திறந்த மற்றும் தொலைக்கல்வி முறைமை மூலம் கற்கை நெறிகளை பூர்த்தி செய்தவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த பட்டமளிப்பு விழாவில் 399 பட்டப்படிப்பின் தகமை பெற்றவர்களுக்கும் 2686 உள்வாரி மாணவர்களுக்கும் 702 திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலைய மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட இருப்பதுடன் 133 உயர் தகமை மற்றும் தகமை சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் தெல்லிப்பளையில் கைது செய்ய சென்ற போலீசார் மீது சந்தேக நபர் ஒருவர் தாக்குதல் நடாத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார். இன்று இடம்பெற்ற இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் சந்தேக நபரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்தது. நீதிமன்றத்தின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தெல்லிப்பளை போலீசார் குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கு சென்றனர். இதன்போது சந்தேக நபர் தகாத வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்து போலீசார் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளார். பின்னர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். தாக்குதலுக்கு உள்ளான போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றதுடன் குறித்த போலீசார் மீது தாக்குதல் நடத்திய சந்தேக நபரை தெல்லிப்பளை போலீசார் தேடி வருகின்றனர். கடந்த 20ஆம் தேதி நெடுந்தீவு கடற்பரப்பில் 2 படகுகளுடன் கைது செய்யப்பட்டு இந்திய மீனவர்கள் 6 பேரினது வழக்கு விசாரணை இன்று ஊர்காவற்றுறை நீதிவான் நீதிமன்றில் நீதிவான் நளினி சுபாஸ்கரன் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த மாதம் 5ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இன்று வரை இவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் சிறைச்சாலை அதிகாரிகளால் 6 மீனவர்களும் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். வழக்கினை ஆராய்ந்த நீதிவான் 6 பேரில் 4 பேருக்கு 6 வருடங்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்டு 2 வருட சிறை தண்டனை வழங்கி நிபந்தனையுடன் விடுதலை செய்தார். குறைந்த 6 பேரில் 2 படகோட்டிகள் என்பதால் அவர்களுக்கு 6 மாத கடூழிய சிறை தண்டனை வழங்கி உத்தரவிடப்பட்டிருந்ததுடன் படகோட்டிகள் இருவருக்கும் தலா 4 மில்லியன் ரூபாய் அபராத தொகையும் விதிக்கப்பட்டது. இதனை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலும் 3 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிவான் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட மருதனார் மடத்தடியில் இடம்பெற்ற விபத்தில் 75 வயதான முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு மருதனார் மடத்தடியில் இருந்து உரும்பராய் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளுடன் சைக்கிளில் வந்த முதியவர் ஒருவர் மோதியுள்ளார். இந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர் மற்றும் சைக்கிளில் வந்த முதியவர் இருவரும் காயமடைந்த நிலையில் அவசர நோயாளர் காவவண்டி மூலம் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சைக்கிளில் பயணித்த முதியவர் உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் அத்துமீறி காணொளிகளை பதிவு செய்த யூடியூபரை எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த யூடியூபர் தொடர்பான காணொளியொன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் யூடியூபர் கடந்த மார்ச் மாதம் 9ஆம் தேதி பண்டத்தெரிப்பு பகுதிக்கு சென்ற வேளை சில்லையூர் இளைஞர்களால் வடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். விசாரணைகளை மேற்கொண்ட இளவாலை போலீசார் கடந்த 10ஆம் தேதியன்று அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர். இந்த நிலையில் அவரை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து அவர் தொடர்பான வழக்கு இன்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2023 ஆண்டு மாத்தறை வெலிகம பகுதியில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக பிடியாணை பெற்றிருந்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று மாத்தறை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக மாத்தறை நீதிவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமுல்படுத்துவதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை கோரி தேசபந்து தென்னகோன் தாக்கல் செய்த ரிட் மனுவை விசாரணை செய்யாமல் தள்ளுபடி செய்ய மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று முன்தினம் தீர்மானித்தது. அதன்படி தேசபந்து தென்னகோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டது. இதற்கு அமைய அவர் இன்று காலை மாத்தறை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் நீதிமன்றில் முன்னிலையான நிலையில் 2023 ஆண்டு வெலிகமவில் W15 உணவகத்திற்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று மாலை மாத்தறை நீதிவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற மரபுகளுக்கு மாறாக செயற்பட்டமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீது தற்காலிகமாக தடையொன்றை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட அறிக்கைகளை ஆடியோ, வீடியோ மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் நேரடியாக ஒளிபரப்புவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக சபாநாயகர் இதன்போது தெரிவித்தார். தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிட்ட இழிவான மற்றும் அவமதிக்கும் அறிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவ்வப்போது தெரிவிக்கும் அவமதிக்கும், அநாகரிகமான மற்றும் இழிவான கருத்துக்கள் கன்சர்ட் பதிவுகளில் இருந்து நீக்கப்படும் என்றும் சபாநாயகர் அறிவித்தார். அதன்படி நாளை முதல் மே 8 வரை நடைபெறும் 8 நாள் நாடாளுமன்ற அமர்வுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் அறிக்கைகளை பதிவு செய்வதை நிறுத்தி வைப்பது அமுல்படுத்தப்படும் எனவும் அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரின் நடத்தை அடிப்படையில் இந்த தற்காலிக இடைநீக்கம் நீக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பில் மேலும் பரிசீலிப்பதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. முன்னாள் பதில் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் சரணடைவதில் தாமதம் ஏற்பட்டிருந்து அவரது சொத்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். வெலிகம பெல்லன பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு முன்பாக 2023 ஆண்டு நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை நீதிவான் நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 27 உத்தரவிட்டிருந்தது. நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்திருந்த நிலையில் தேசபந்து தென்னகோன் தலைமறைவாகியிருந்தார். போலீசாரால் தேடப்பட்டு வந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று நீதிமன்றில் சரணடைந்திருந்தார். இது குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டுள்ள பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சரணடைவதில் கொஞ்சம் தாமதம் அடைந்திருந்தாலும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனின் சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கும். நீதிமன்றத்தில் சரணடையாத காரணத்தால் அவரது சொத்துக்களை முடக்கும் முயற்சிகளை போலீசார் முன்னெடுக்க இருந்தனர். மயிரிழையில் அவர் தப்பியுள்ளார் என்றார். இதேவேளை தேசபந்து தென்னகோனின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் ஏராளமான மதுபான போத்தல்கள் மற்றும் தொலைபேசிகள் உள்ளிட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.